குறிப்பாக டாஸ்மாக் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்து இருப்பதாக இன்று காலையிலிருந்தே லஞ்ச ஒழிப்புத்துறை 41 இடங்களில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தற்பொழுது சோதனையானது செந்தில் பாலாஜியிடம் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதன்படி குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபான கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாகவும் அதன் மூலம் அரசியல் கட்சிக்கு நிதி வழங்கப்பட்டதால் எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட பலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை, கரூர், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்புடைய இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனையானது இன்று நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு மற்றும் அவரது நண்பர்களுக்கு சொந்தமான வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களில் இன்று காலை முதலே சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சோதனை நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் செந்தில் பாலாஜி இங்கு இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது அவரிடம் சோதனை நடத்தி வருகிறார்கள் எனவும் தகவல் நமக்கு தற்பொழுது கிடைத்துள்ளது. குறிப்பாக ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான ஆலையிலும் செந்தில் பாலாஜி ஆலையிலும் அதே போல சென்னை டி நகரில் தணிகாசலம் சாலையில் உள்ள மதுபான நிறுவனம் தொடர்புடைய இடத்திலும் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது. அதே போல கோவை மாவட்டத்தில் பீலமேடு, அதே போல பொள்ளாச்சி நரசிம்ம நாயக்கர் பாளையம் மற்றும் நவக்கரை பகுதியில் உள்ளிட்ட பல இடங்களில் தற்பொழுது டாஸ்மாக் கிடங்குகள் மற்றும் மதுபான ஆலைகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதே போல தற்பொழுது டாஸ்மாக் மதுபான கொள்முதல் முறைகேடு தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சோதனை நிறைவடைந்த பிறகே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், கணக்கு பதிவுகள், அதே போல மின்னணு சாதனங்கள் குறித்து பல்வேறு ஆவணங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இங்கு இருப்பதாகவும் தற்பொழுது அவரிடம் பல அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் நமக்கு தகவலானது கிடைத்துள்ளது.